எங்களோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே எங்களோட வணக்கம். இந்திய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு ஒரு கார்டன் இருக்குது. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் விசிட்டர்ஸ் வர்றாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம கார்டனில் என்ன செய்கிறோம், என்ன அட்டகாசம் பண்ணுறோம்ன்ற வீடியோவை தான் இதுக்கு போகுது. என்ன செய்கிறீங்க? என்ஜாய் பண்ணுறீங்களோ? ஏதோ கட்லெட் எல்லாம் சாப்பிட்றீங்களா? சூப்பராக இருக்கா? ஹாய் வாசுகி. கட்லெட் எப்படி இருக்கு? அங்கே கொண்டு கொடுங்க கட்லெட். கார்டில் கட்லெட், நான் ஐஸ்கிரீம். அங்கே ஒரு ஆள் வேலை செய்கிறார். வாவ், அண்ணா அம்மா கொடுங்க ஒரு கட்லெட். அங்க கூட கொண்டு நான் அடிக்கல அப்புறம் ரெண்டு எடுப்போம். நல்லா இருக்கு. வெங்காயத்துக்கு வெங்காயமா அப்பா? கட்லெட் வெங்காயம் சொன்னார். இப்போ தான் குளிக்க போனேன்னு சொல்லி இப்போ இங்கே 2 பேர் வந்து அவைய இந்த சுவாசத்தை விட்டு உயிரை விட்டு இதை ரெடி பண்ணினோம். இதுக்குள்ள ஒரு ஆள் இருக்காரு. ஆராரோ அறிவரோ. இங்க பார்வையாளர் குரூப் இது. கட்லெட்டை அடிச்சுட்டு അങ്ങനെ സ്ട്രോബെറി நீ போய் அங்க சில்ல பண்ணுங்க அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே? ஆறு. Is het richtig? Het is richtig. மாதன முத்தாண்ட கதை தெரியும். உங்களுக்கு தெரியாது மாதன முத்தாண்ட கதை? தங்கமயில் எங்கள் தோட்டத்துக்கு கொடி ஏற்றுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆள் ஒரு ஆளை வர வச்சிருக்கிறோம். அவள் இப்போ பாட்டு பாடி கொடியை ஏற்றி வைப்பார். ஏண்டா ஏற்கனவே இருந்த கொடி பிஞ்சிட்டு. இறங்குது கொடி இறக்கம். இது கொடி இறக்கம். கொடி இறக்கம் செய்பவர் இவர்தான், கார்டன் ஓனர். உங்களை சூரிச்சில இருந்து வர வச்சிருக்கேன் கொடி ஏத்துறதுக்கு. வர சொல்லுவேன். சரி வேற பக்கம். ஓகே ஓகே. அம்மா என்ன காட்ட வந்து
ஸோ பழைய கொடியை கலட்டி விட்டார்கள். இப்ப புது கொடியை ஏற்றப் போகின்றார்கள். எல்லாரும் சைலன்ஸ், அமைதியாக இருங்க. கொடி சொற்பொழிவு ஆற்ற நவமலர் அவர்கள் வந்திருக்கின்றார். ஓகே, ரெடி, ஏறுது 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 வாசி ஏறுது, ஏறிட்டது. இந்த பறக்குது கொடி. வாசி அட்டகாசமாக கொடியை ஏற்றி மறைத்து விட்டார். உங்கள் அனுபவத்தை கூறுங்க. ஸோ புது கொடி ஏற்றியாச்சு, நல்ல வடிவாக பறக்கின்றது. பழைய கொடி இதெல்லாம் என்ன எல்லாரும் படம் கட்டி பயந்து ஓடுறீங்க? ஸோ உங்க வாசி அந்த மாதிரி பறக்குது கொடி. ஏத்தியது யாரு? இங்க வேலை நடக்குது. அந்த கருப்பு இது ரூபன் தான் இங்கே வச்சிருக்கேன் நான் ஸ்ரீலங்கால. உங்களுக்கு ஓ கொண்டு போனா என்ன செய்றீங்க ரெண்டு பேரும்? ஓ மை காட். ஓ வணக்கம். சரி படுங்க, நான் ஆட்டி விடுறேன் உங்களை. சின்ன பிள்ளையில ஆட்டினா காணாதண்டி, இப்போ வேற ஆட்டணும். ஆராரோ ஆரிவரோ இந்த போக்கலாம் அப்படி. யா ஆக்களுக்கு நெருக்கி கொண்டிருக்க தேவை. கால் நீட்டலாம், அந்த சைக்கிள் கால் நீட்டி கொண்டு இருக்கலாம். அங்க ஆக்கள் ஃப்ரீயா தான் படுத்திருந்து போனவர் ஃப்ரீயா. தாலியா பூ வந்து நடப்புறா. சரி வாங்க, நாங்கள் தாலியா பூ நடுவோம். இதுக்குள்ள எத்தனை கிழங்கு இருக்கு? இப்படியே டைன்லாம் ஒவ்வொரு கிழங்கு வச்சிடும். ஸோ வாசியின் கையால் தாலியா, இனி ஃபுல்லாக வாசின்ற தாலியாக தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு அப்படி எடுக்க வருமோன்னு காட்டு. இது கனகாலம் இதுக்குள்ளே இருந்தது. பாருங்க குருவி எவ்வளோ அழகா கூடு கட்டியிருக்குன்னு. இப்படியே விட்டுடுவோம். இந்த கோழி குருவி எவ்வளோ அழகா கூடு கட்டியிருக்கு. என்ன இல்லை ஃபுல்லா ஃபுல்லா போட்டுட்டீங்களோ கீரை? நான் அதுக்குள்ள இது நடுவோம்னு பார்த்தேன். இங்கால நடுவோம். ரெண்டு பக்கம் வைக்கலாமா, கத்தரி வச்ச மாதிரி? வெண்டிக்காய். இந்த தண்ணி தாங்க அங்கால விடணும். வீக்கெண்டு வெதர் நல்லா இருக்கும்போது வீட்டில் இருக்கிற சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கட்லெட்டு கொடுத்துட்டு அப்படியே அங்கங்கே வேலை வாங்க வேண்டியது தான்.
அப்படின்னு இல்லை, எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யும்போது இருந்துட்டு அரட்டை அடிக்கும்போது ஒரு வித சந்தோஷம்தான் இல்லையா? இங்கே வந்துட்டு அங்கங்கே செவ்வந்தி விதைகள் போட்டிருந்தோம். அது அங்கங்கே கொஞ்சம் மேலே வந்திருக்கு, தெரியுது செடி வந்திருக்குன்னு. வளர்ந்து பூக்கிற தருணத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆர்வமாக. இந்த குருவி எவ்வளோ அளவுக்கு கூடு கட்டி இருக்கு. மெம்பர்ஸ் எல்லாரும் வந்திருக்கிறேன் பாருங்க. இவர் தான் சுவிஸின் டீச்சை. அடுத்த கொடியேற்றத்துக்கு இவர் தான் அழைக்கப்படுவார். இப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இந்த திராட்சை மரத்தோட இலைகளை பறிக்க போகிறோம். பறிச்சுட்டு இதில் சர்மான்னு சொல்கிற ஒரு சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடு செய்கிறதுக்காக இந்த இலைகளை நாங்கள் பாய்ச்சிக்குவோம். இந்த சர்மா வந்து எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு அறிஞ்சிக்க விரும்பினா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இதோட செய்முறையை சொல்கிறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இங்கே இருக்கிற புட்கள் இருக்குது பாருங்கள், அங்கங்கே பச்சை பச்சையாக வளர்ந்துருக்கு. இது மழை வந்ததுக்கப்புறம் அவையில் தாங்களாகவே புஷ் வழியில் வந்துடணும். ஸோ அவையில் வந்து அகற்றுறதுன்னு சொன்னால் அவையில் ஒன்றா பறித்து இது என்ன களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களா தமிழில். ஸோ களை எடுக்கிறதே வச்சுப்போம். இதை வந்து பிடுங்கி அதுக்குள்ளே போட்டுட்டு கொண்டு அவ்வளோ ஃபுல்லாக இதை அப்படி பிடுங்கிட்டு இருக்கணும். நாம் நினைக்கலாம் இது ஏன் தேவையில்லாத வேலை சும்மான்னுட்டு. ஆனால் இது வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டுன்னு சொன்னால் தோட்டம் அழகில்லாமல் இருக்கும். ஸோ தோட்டம் அழகாக இருந்தால் தான் நாம் அங்கே உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணும்போது அதை ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தோட்டம் நமக்கு பயனும் தரும். ஸோ அது உட்காந்துட்டு இருக்க அந்த அழகை ரசிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தான். இதை புட்களை எடுத்துட்டு நான் ஏதாவது மூளைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், ஏதாவது யோசிச்சுட்ருப்பேன், என்ன புதுசாக செய்யலாம், இல்லை செஞ்ச விஷயங்கள் சரியா தப்பான்னு சொல்லி மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே நான் இப்போ முடிச்சிட்டேன். இங்கால வந்து கொஞ்சம் தான் அங்கங்கே இருக்குது. இது முடிச்சிட்டா இது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஸோ அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நமக்கு ஓய்வு. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இதில் இருந்த இலை எல்லாத்தையுமே தேவையான இலைகள் எல்லாமே நாம் எடுத்துக்கிட்டோம், பறிச்சிட்ருக்கோம். இதில் வந்து 2 சுக்கினி பார்த்தேன் பாருங்கள். இது ரொம்ப பெருசாகிடுச்சு. இதை நாம் எடுத்துக்குவோம். அப்படியே சுற்றிட்டு எடுத்துட்டால் சுக்கினி நமக்கு கிடைச்சிடும். இதில் 2 சுக்கினி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி. அடுத்தது அங்கால இருக்குது, இதுவும் அதே சைஸ் தான். இதுக்குள்ளே இன்னும் சின்ன 2-3 காய்கள் இருக்குது. இது பிறகு பறிச்சுக்கலாம் பெருசானதுக்கப்புறம். Kabak? Ja. Auf Türkisch. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.